கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு பேசப் போகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படி நிறைவேற்றப் போகிறார். கலங்காதீங்க, சமாதானத்தோடு இருங்க, சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். எதுலையும் பதறாதீங்க, அவசர முடிவு எடுக்காதீங்க, ஏசப்பாவுடைய பாதத்தில் இருங்க. உங்களுக்கு அற்புதம் ஏசப்பா செய்வார். சரியா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 29:12. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனை ரட்சித்தேன். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு உதவியற்றவர்களை ரட்சிப்பீர்கள். யோபு சொல்றாரு, முறையிடுகிற ஏழை திக்கற்ற பிள்ளை உதவியற்ற நான் ரட்சித்தேன். அப்படின்னா முறையிடுகிறவங்க, மற்றவங்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், உதவி இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் நான் காப்பாற்றினேன், நான் ரட்சித்தேன்னு சொல்றாரு. சரியா? அதாவது நெருக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு விடுவிக்கணும்னா அவங்க எந்த நிலையில் இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது சாதாரண நிலையில் இருக்கிறவங்க மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டிருந்தா விடுவிக்க முடியாது. ஒன்றில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கணும், இல்லைன்னா நல்ல செல்வந்தர்களாக இருக்கணும், அல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இருக்கணும். அவங்களால தான் பாதிக்கப்படுகிறவங்களை, நெருக்கப்படுறவங்களை, மற்றவங்களால் ஒடுக்கப்படுற மக்களை காப்பாற்ற முடியும். சரியா? இன்றைக்கி நீங்கள் ஜீவ வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. சிலவெல்லாம் நீங்களும் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் முறையிட்டு கொண்டே இருக்கலாம். உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை சொப்ப மாற்றப் போகிறார். உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நிலைக்கு, நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக, தொழில் அதிபராக, இந்த பூமியில் செல்வாக்குள்ள ஒரு நபராக உங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் உதவியற்று நிற்கிற, அதாவது பாதுகாப்பற்று நிற்கிற, யாராலும் உதவி செய்ய இயலாத அளவுக்கு வேதனைக்குள் இருக்கிற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு, விடுவிப்பதற்கு, அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அந்த காரியம் நடக்கப் போகுது, இந்திலிருந்து நடக்கப் போகுது. அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புகிறாங்க. யோபை எப்படி நீர் அப்படி வைத்திருந்தீரோ அதே போல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டு செபிக்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி செபிக்கிறேன். தேவனுடைய பிரசனம் இப்பொழுது வெளிப்படட்டும். தேவனுடைய கிருபை இப்போது வெளிப்படட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு உயர்ந்த நிலைக்கு எல்லாரையும் கொண்டு வந்திருக்க. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல தொழில், ஆண்டவரே, நல்ல ஐக்கியங்களை நீர் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி உயர்ந்த இடத்துல கொண்டு வாருங்க. இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கி கமெண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற அனைவருக்கும் நீர் அற்புதம் செய்யும். வேலை, தொழில், வியாபாரம் எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகட்டும். குழந்தை பாக்கியம் அதில் குழந்தை பாக்கியத்தை கொடும். திருமண தடைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.